வணக்கம் நண்பர்களே. வெறும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. ஆமாங்க, வெறும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ள தினமும் சாப்பிட ஆரம்பித்தால் உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? பலரும் எள்ள வெறும் பொங்கல், லட்டு, எள்ளு உருண்டை அல்லது சட்னில மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரிய உணவுல ஒரு சூப்பர் ஃபுட்டாக மதிக்கப்பட்ட உணவுகள ஒன்றாக தான் இந்த எள்ளு இருக்குது. எலும்புகள பலப்படுத்துறதுல இருந்து இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வரைக்கும், சர்மம் முதல் முடி வரையும் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள், புரதம் வரைக்கும் இந்த சிறிய எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பலருக்குமே தெரியாது. எள்ளை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்ன, தவறான முறையில சாப்பிட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும், கருப்பு எள்ளு நல்லதா, வெள்ளை எள்ளு நல்லதா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டும், இப்படின்னு எள்ளை பத்தின அனைத்து தகவலையுமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் எள்ளில் பொதுவாக காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ, லிக்னான்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாம் சேர்ந்து தான் உடலில் பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பல நோய் தாக்குதலை தடுக்கிறதுக்கும் பயன்படுது. இப்போ எள்ளு சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்துடலாம். அதில் பார்க்கக்கூடிய முதலாவது மாற்றம், எலும்புகளை வலுவாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது முக்கியமாக பெண்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைவது ஒரு இயல்பான செயல். ஆனால் அதனால என்ன ஆகுது, மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எள்ளில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிம சத்துக்கள் இது ஆரோக்கியமான உணவு கூட நம்ம எடுத்துட்டு வரும்போது எலும்புகள் ஆரோக்கியமாக்கப்படும். எள்ளு சாப்பிட்டால் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் தடுக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, பற்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 2வது மாற்றம், இதய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதய நோய் என்பது இன்று மிகவும் அதிகமாக காணக்கூடிய ஒரு பிரச்சனையாகிவிட்டது. நமது உணவில் நல்ல கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எள்ளில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு 2 நல்ல கொழுப்புகள் இருக்குது. மேலும் இதில் லிக்னான்கள் மற்றும் விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் எள்ளில் இருக்குது. இது உடல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஆரோக்கியமான உணவு கூட நம்ம எள்ளை எடுத்துக்கிட்டே வரும்போது இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து 3வது மாற்றம், உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. பலருக்கும் நாள் முழுக்கவே ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வாக எழுந்திருப்பாங்க. ஏண்டா இந்த நாள் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் எந்திரிப்பாங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரியான தூக்கம் இல்லாமையும் ஒரு காரணம் இருக்கும். சிலருக்கு சத்து குறைபாடுனால, சிலருக்கு உடற்பயிற்சி இல்லாமையினால. ஆனால் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வச்சு உங்கள் உடலுக்கு நல்ல சக்திகளை கொடுத்து உங்கள் உடலுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றலை கொடுத்து சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. அடுத்து 4வது மாற்றம், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. நண்பர்களே, இன்னைக்கு இந்தியாவில் பல குடும்பங்களில் ஒருவருக்காவது சர்க்கரை நோய் இருக்குது. இதற்கு எள்ளு சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. எள்ளில் நார்ச்சத்துக்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இது கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது உதவியாக இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசி இருக்கிற வெள்ளை அரிசி மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறி, பருப்பு, புரதச்சத்து நிறைந்தது, எள்ளு சேர்த்த உணவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு
அடுத்து 5வது மாற்றம் செரிமானத்திற்கு எள்ளு வந்து உதவியா இருக்குதுங்க. சிலருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அவங்க எள்ள உணவுல எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே 1 டேபிள் ஸ்பூன் எள்ள எடுத்து ஊற வச்சுட்டு, காலையில ஊறுன எள்ள நல்லா வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா, நல்ல ஒரு குடல் இயக்கம் வந்து கிடைக்கும். ஸோ எள்ல நிறைய நார்ச்சத்து இருக்குது. இது குடல் இயக்கத்த சீரா வச்சு அந்த மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது கூடவே நீங்கள் தண்ணியும் போதுமான தண்ணியும் எடுத்துக்கிறணும். ஸோ இப்படி எடுக்கும்போது உங்களுடைய செரிமானம் நல்லா இயங்கி மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிரும். அடுத்து 6வது நன்மை, முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுதுங்க. எள்ளு சாப்பிட்டால் வெள்ளை முடி கருப்பாய் விடும் அப்படின்னு நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி ஆகாது. ஆனால் நல்ல எள்ளில் உள்ள அந்த ஊட்டச்சத்துக்கள் முடி வேர்களை வந்து வலுப்படுத்தும். கருப்பாகும்னு சொல்ல முடியாது, நல்ல வேர்களை வலுப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கும், முடி உதிர்தலை குறைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜிங்கு, காப்பர், விட்டமின் இ, நல்ல கொழுப்பு, புரதம் இது எல்லாமே சேர்ந்து முடிய ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு சைனிங்கை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. அடுத்து 7வது மாற்றம் சர்மத்திற்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் தாங்க. நமது சர்ம ஆரோக்கியத்திற்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நிறைய பேர் வெளிப்பூச்சாக நிறைய கிரீம்ஸ்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தினா மட்டும் உங்களுடைய சர்மம் வந்து ஆரோக்கியமாகாது. உடலுக்கு உள்ள நம்ம இன்டேக்காக நம்ம சாப்பிடும்போது தான் நம்மளுடைய முகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எள்ளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் இ இது வந்து செல்களை வந்து ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் சருமம் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும் முகச்சுருக்கங்கள் வராமல் தாமதப்படுத்துறதுக்கும் எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 9வது மாற்றம், இரத்த சோகை உள்ளவர்களுக்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. எள்ளில் வந்து இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இது வந்து உதவியாக இருக்குது. இன்னும் பெண்கள் தான் நிறைய இரத்த சோகை பிரச்சனையில் பாதிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த இரத்த சோகை வந்து ஏற்படும். ஹீமோகுளோபின் அளவு கம்மியாகிறது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா ஹீமோகுளோபின் இருக்கும், திடீர்னு ஹீமோகுளோபின் இறங்கிரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எள்ள உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. நம்ம எல்லாம் பயன்படுத்தலைனாலும் நல்லெண்ணெயை வந்து அட்லீஸ்ட் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும். நம்மளுடைய சமையலில் எண்ணெய் பயன்படுத்துகிறோம்ல, அதில் வந்து நல்லெண்ணெய், அதாவது ஜிஞ்சலி ஆயில், இது எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான். ஸோ அந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்து 11வது மாற்றம் என்னன்னா, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தாங்க. பெண்களுடைய உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்கள் வந்து எள்ளில் இருக்குது. ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு இந்த சத்துக்கள் ரொம்பவே தேவை. அதே மாதிரி மெனோபாஸ் ஆன பெண்கள் இருக்காங்கள, 40 வயசான பெண்கள் வந்து மெனோபாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு நின்றும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும், அது பீரியட் நிற்கிற ஸ்டேஜ். அப்போ வந்து சத்தான உணவுகளை கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிறணும். அந்த சத்தான உணவில் எள்ளை வந்து அவங்க எடுத்துக்கிறணும். ஸோ அது எள்ளை எடுத்துக்கிறணும். அப்படி எள்ளை எடுக்கலைன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த டைமில் வரும். ஸோ நீங்கள் எள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்து எள்ளு வந்து தடுத்துடும். அடுத்து 12வது ஒரு மாற்றம் என்னென்னா, ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை தாங்க. எள்ளு சாப்பிட்டால் குதிரை பலம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நிறைய இணையத்துலலாம் வந்துட்டுருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நாளில் சாப்பிட்டாலாம் கிடைக்காது. நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கூட உடலுக்கு உடற்பயிற்சி, நல்ல உணவுகள், அதாவது எண்ணெயில் வறுத்த அந்த உணவுகளை தவிர்த்துட்டு ஆவியில் வேக வச்சது, இந்த மாதிரியான சத்தான காய்கறிகள், பழங்கள் இதை வந்து நம்ம எடுத்துக்கிற போது அவங்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் வந்து கிடைக்கும். எள்ளில் என்ன இருக்குதுன்னா ஜிங்க் இருக்குது. இந்த ஜிங்க் தான் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. ஸோ எள்ளில் இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்பு, ஜிங்க் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், ஸ்டாமினாவை கொடுக்கக்கூடியது. ஸோ இது கூடவே நம்ம
உடற்பயிற்சி இதெல்லாம். ஸோ இப்போ வந்து எள்ள எப்படி சாப்பிடலாம், எந்த எள்ளு நல்லது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் கருப்பு எள்ளா, வெள்ளை எள்ளா அப்படின்னு 2 எள்ளுமே ரொம்பவுமே சிறந்தது தான். ஸோ எந்த எள்ளு உங்களுக்கு கிடைக்குதோ அந்த எள்ள சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு எள்ளு சாப்பிடணும்னா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு தான் எடுத்துக்கிறணும். எள்ள நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க. வறுத்து தான் சாப்பிடணும். நம்ம மிதமான தீயில வந்து வெறுமனமே வடச்சட்டியில போட்டு எள்ள வந்து வறுக்கணும். கருக விடாம வறுத்துட்டு அதை நம்ம அப்படியே 1 டேபிள் ஸ்பூனா எடுத்து சாப்பிடலாம். இல்லைன்னா அதை பவுடர் பண்ணி பால்ல கலந்து குடிக்கலாம். சாதத்துல போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஊற வச்சு இரவுல வந்து ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றில வந்து எள்ள சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும். எள்ளு பொடி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுறோம்ல, அதே மாதிரி எள்ளை வறுத்துட்டு அது கூட உளுந்தம்பருப்பு வறுத்தது, கருவேப்பிலை, ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம இட்லி பொடி மாதிரி அதை அரைச்சி நம்ம இட்லி பொடியாகவும் பயன்படுத்தலாம். அடுத்து குழந்தைகள் சாப்பிடணும்னா அவங்களுக்கு இனிப்பா கொடுத்தா தானே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் எள்ளு உருண்டையாக நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம். ஸோ வறுத்த எள்ளு கூட சிறிதளவு வெல்லம் சேர்த்து நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை எள்ளு உருண்டை வடிவில் நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஆனால் ஒரு எள்ளு உருண்டை போதும். ஏன்னா எள்ளில் அதிக அளவு கலோரி இருக்குது. ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் எள்ளை சாப்பிடக்கூடாதுன்னா, எள்ளு சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா கூட இது அதிக கலோரிங்கிறனால எடை குறைக்கிற முடியாது. ஸோ வந்து எடையை குறைக்கணுங்கிறவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்து வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எள்ளை சாப்பிடக்கூடாது. மற்றபடி எல்லாருக்குமே எள்ளு வந்து ஒரு ஆரோக்கியமான சிறந்த உணவுங்க. கண்டிப்பாக வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 முறையாவது பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.